கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை கட்ட செய்ய போகிறார். உங்க லைஃப்ல இருக்கிற 6th hour சீசன் முடிந்து புதியது ஒன்று தொடங்க போகிறது. இதை பற்றி டீட்டெயிலா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை புறப்படும் பொழுது கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உண்டாக்கட்டும், ஜீவன் உண்டாகட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும், சூழ்நிலை மாற்றங்கள் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. தாழ்த்தி உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இது அந்நேரம் முழுவதும் நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். 6th hour சீசன் முடிகிறது. இந்த 6th hour சீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யோவான் 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல 4 தொடர்ந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரிய பெண்ணை இயேசு மீட் பண்ற சம்பவம். நம்ம அநேகர் இதை கேட்டிருக்கலாம். சமாரியர்கள் யூதர்களால் புறஜாதிகள் என்று கருதப்பட்டவங்க. அப்போ யூதர்கள் யாரும் சமாரியர்கள் கூட பேச மாட்டாங்க. எஸ்பெஷலி ஜென்ட்ஸ் அந்த லேடிஸ் கூட பேசவே மாட்டாங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கிற நேரத்துல இயேசு சமாரியாவை கடந்து இன்னொரு ஊருக்கு போனோம். அதுக்காக அவங்க போறாங்க. போற வழியில சமாரியான்னு சொல்ற இடத்துல இயேசு காத்திருக்கிற சீஷர்கள் உணவு வாங்குறதுக்காக ஊருக்குள்ளால போறாங்க. இவர் ஒரு கிணற்றண்டையில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு சமாரிய பெண் தண்ணி எடுக்க வர்றாங்க. அவங்க வர டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. 6ஆம் மணி வேலை அப்படின்னா நம்ம டைமிங்க்கும் ஹீப்ருவோட டைமிங்க்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுடைய டைம் ஸ்டார்ட் ஆகுறது midnight 12 o'clock இருந்து. ஆனால் ஹீப்ரு டே ஸ்டார்ட் ஆகுறது நம்முடைய ஈவினிங் 6 PM இருந்து தான் அவங்க டே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஈவினிங் 6 to மார்னிங் 6 நைட், அவங்க டே ஸ்டார்ட் ஆகுறது மார்னிங் 6 o'clock இருந்து. அப்போ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. பகல் 6ஆம் மணி வேலை அப்படின்னா காலையில 6 மணிலேருந்து 6 மணி, அது கூட கால்குலேட் பண்ணும்போது ஆஃப்டர்நூன் நூன் 12 o'clock, ரொம்ப வெயில் நிறைந்த டைம்ல. அதுவும் இந்த இஸ்ரேல் தேசம், சமாரியா தேசம் அப்படின்னா இப்போ இருக்கிற கல்ஃப் ரீஜன், அங்க எவ்வளவு ஹீட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 12 மணி நேரம் அப்படின்னா உச்ச வெயில். அந்த நேரத்துல யாராவது தண்ணி எடுக்க போவாங்களா? ஆனா இந்த பெண்மணி அந்த 6 மணி நேரத்துல, அந்த 12 மணி நம்மளுடைய டைம் 12 noonல அவங்க தண்ணி எடுக்க போறாங்க. ஏன் அவங்க அந்த டைம்ல போறாங்க அப்படின்னா, அந்த கிணத்துல எல்லாருமே தண்ணி எடுக்க வருவாங்க. மற்றவர்கள் எல்லாம் அதிகாலையில காலையில நேரத்துல வெயில் வர்றதுக்கு முன்னாடி அல்லது சூரியன் வெயில் குறைந்த பிறகு ஈவினிங் டைம்ல தண்ணி எடுப்பாங்க. இதுதான் நார்மலா. இந்த ஹீட்டான நேரங்கள்ல நம்ம ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங் அப்பதான் நம்ம வெளியில போகிற காரியங்கள்லாம் செய்வோம்ல, அப்ப இவங்க தண்ணி எடுக்கிறது அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த நேரங்கள்ல போனா மற்றவர்களை ஃபேஸ் பண்ணணும். அப்போ இந்த சமாரிய பெண் யாரையும் ஃபேஸ் பண்ண விரும்பல. இவங்க ஆஃப்டர்நூன் டைம்ல, நூன் டைம்ல எடுத்து தண்ணி எடுக்க போறாங்க. ஆனால் இதை அறிந்த தேவன், இவங்க எதனால இப்படி போறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு யாரையும் ஃபேஸ் பண்ண பிடிக்கல. இவங்களை பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம்ல, அப்புறம் பேசி வரும்போது நீங்க அந்த அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 4வது அதிகாரத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, 5 புருஷர்கள் இருந்தாங்க, இருக்கிறதும் எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அநேக ஆண்களோட வாழ்ந்த ஒரு பெண் எங்கேயோ ஒன்றை தேடி அவங்க இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா அந்த சமாதானம் தேடி அதுல ஒரு திருப்தி அடையாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு பெண். அப்ப அவங்க செய்யறது அவங்களுக்கே முதல்ல பிடிக்கல. சொசைட்டி இவங்களை மோசமா பாக்குது. இவங்களுக்கு அந்த குற்ற உணர்வு இருந்தாலும் அதுல இருந்து இவங்களால வெளியில வர முடியல. யாரும் என்ன நேசிக்கல, நானும் யாரை பார்க்க விரும்பல, யாரும் என்னையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு மறைந்து இருக்கிற ஒரு இது, ஒடுங்கி தன்னையே ஒடுக்கிட்டு தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமே இழந்த ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு பெண் தான் இந்த சமாரிய பெண். ஆனா இந்த பெண்ணுடைய சூழலை இந்த அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற தேவன் அறிந்திருந்தனால, இந்த இயேசு, நாம நினைக்கிறோம் அவங்க அந்த ஊரை கடந்து போனதுனால இவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இல்ல, இந்த பெண்ணுக்காக அந்த கிணற்றண்டையிலே இயேசு காத்திருக்கிறார். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றும்படியா. இவளுக்குள்ளால ஏதோ ஒரு தேடல் இருக்குது. அந்த தேடல் பூர்த்தி அடையணும். அவளுக்குள்ளால ஒரு உள்ளான சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் கிடைச்சிருச்சுன்னா
வாழ்க்கையே மாறிடும், அவளுக்கு தேவையான அந்த சமாதானம் கர்த்தரிடத்துல இருக்குது, அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்றாரு. அதனால தான் பெண்ணோட பேசும்போது சொல்றாரு, நீ எடுக்கிற அந்த தண்ணியை குடிச்ச தாகம் திரும்ப திரும்ப வரும், ஆனா என்கிட்ட ஒரு தண்ணி இருக்கு, ஜீவ தண்ணீர், இதை குடிக்கிறவங்களுக்கு தாகமே வராது, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அந்த தர்ஸ்ட் மாறி போயிடும் அப்படின்னு சொன்னதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்பதான் இவங்க 2 பேரும் பேசும்போது உன் ஹஸ்பண்டை கூட்டுவான்னு சொன்ன, எனக்கு கணவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே யோவான் 4:18 நீ சொல்றது கரெக்டா, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்ப இருக்கிறதும் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பெண்ணை பற்றி நன்றாய் அறிந்திருந்தார் கர்த்தர். சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் நம்ம சூழ்நிலை யாருக்குமே தெரியாது, நம்ம பிரச்சனைகள் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை சமாரிய ஸ்திரீ மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்துல நம்ம இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு காரியத்தினால ஒடுங்கி போய் மறைந்து போய் யாரையும் எனக்கு ஃபேஸ் பண்ண பிடிக்கல, என் லைஃப்ல இது எல்லாமே ஃபெயிலியரா இருக்குது, எனக்கு எல்லாரையும் போல எல்லாரோட இணைந்து வாழ பிடிக்கல, நான் ஏதோ என் லைஃபை அப்படி மறைந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சில நேரங்கள்ல சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்காத போது, நாம் விரும்பின காரியங்கள் நடக்காத போது ஒரு சோர்வு, நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமே இழந்து நான் தோற்று போனவள், எனக்கு லைஃப்ல எதுவுமே வெற்றியா நடக்கல, எதுவுமே நல்லதா நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையோட என்ன பாக்குறீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கு தான். உங்களை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த சமாரிய ஸ்திரீயை அந்த ஹோல் அவர்களை சுற்றி இருந்த எல்லா ஜனங்களும் தவறுதலாய் பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே அவங்க மேல ஒரு நல்ல எண்ணம் இல்லை, அவங்களுக்கும் அந்த காரியத்துல இருந்து வெளியில வர முடியல. ஆனால் இவர்களை அன்பாய் பார்க்கிற ஒருவர் இருந்தார், அவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை யாருக்குமே தெரியலனா கூட அவர் பார்க்கிறார், நம் தோல்விகளை பார்க்கிறார், நம் இயலாமைகளை பார்க்கிறார், நாம் சோர்ந்து போன நிலைமைகளை பார்க்கிறார், உடைந்து போன நிலைமைகளை பார்க்கிறார், ஒடுங்கி இருக்கிற நிலைமையை பார்க்கிறார். அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய இந்த 6th hour சீசனை மாற்றுகிறார். யாரையும் பார்க்க விரும்பாமல் இந்த 6ஆம் மணி நேரத்துல இவங்க தண்ணி எடுக்க வந்தாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை அதுக்கு பிறகு மாறிடுச்சு. இயேசுவோட உள்ள ஒரு என்கவுண்டர் அவங்க வாழ்க்கையை முழுமையா மாற்றிருச்சு. இயேசுவை பார்த்த போது, இயேசு கூட ஒரு என்கவுண்டர் கிடைத்த போது இவங்க வாழ்க்கையின் அந்த பழைய இதெல்லாம் மாறி ஒரு புது சிஸ்டம் இவங்க மாறினது மட்டும் இல்ல, எந்த சொசைட்டி இவங்க பார்க்க விரும்பலையோ அந்த சொசைட்டிக்குள்ள ஓடி போறாங்க. அந்த ஜனங்களுக்குள்ளால ஓடி போய் நான் சொன்ன எல்லாவற்றையும் ஒருத்தர் எனக்கு அறிவித்தார், வந்து பாருங்க அப்படின்னு சமாரியாவில் உள்ளவங்களை எல்லாம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து சமாரியாவை சும்மா கடந்து போறதுக்காக இயேசுவும் சீஷர்களும் அந்த பாதையில போனாங்க. ஆனா அங்க 2 நாட்கள் அங்கே தங்கி இருந்து ஹோல் சமாரியால உள்ளவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த சமாரிய பெண் காரணமா இருந்தாங்க. அவங்க பழைய வாழ்க்கை அப்படியே மாறி இவர்கள் ஒரு சுவிசேஷகியா மாறிட்டாங்க. சமாரியாவுக்கு சுவிசேஷம் சென்றடைகிறதுக்கு காரணமா மாறிட்டாங்க. இப்ப இவங்க லைஃப் புதிதாய் மாறிவிட்டது. நம்மை புதிதாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார், நம்மை அவர் நேசிக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், எந்த தோல்வி மனப்பான்மையில நீங்க இருந்தாலும், நீங்க நிறைய ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலையா, நீங்க நிறைய ட்ரை பண்ணி அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கலையா, நீங்க நிறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் மேல ஃபெயிலியரா, அந்த ஜாப்ல மற்றவங்களை போல உங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா, எது உங்க பிரச்சனை? ஃபேமிலி லைஃப்ல நான் நல்லா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எல்லாமே குழப்பமா மாறிடுது, என் ஃபேமிலியே உடைந்து போற நிலைமையில இருக்குது, இதுக்கு நான் தான் காரணம்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, எனக்கு நான் எங்க பிரச்சனை பண்றேன்னு தெரியல, எதனால இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை உடைந்து போயிருக்கிறீங்களா? யாரையுமே எனக்கு ஃபேஸ் பண்ண தேவையில்லை. நான் ஒவ்வொரு முறை ஒருத்தரை ஃபேஸ் பண்ணும்போதும் நான் இன்னும் தோற்று போறது போல உணர்கிறேன், அதனால நான் யாருமே ஃபேஸ் பண்ணலன்னு ஒதுங்கி இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார். உங்க வாழ்க்கை புதிதாக அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த செய்தி தான் சமாரிய ஸ்திரிய ஒரு கிணற்றண்டையில ஆண்டவர் சந்தித்தது போல இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உங்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்க வாழ்க்கையின் அந்த 6th hour சீசன் யாரையும் பார்க்காமல் ஒதுங்கி இருந்த நாட்கள் முடிகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே போல இன்னும் 2 நபர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 8வது அதிகாரம் 43 - 48 வரையும், அப்புறம் மார்க் 5வது அதிகாரம் 25 முதல் 34 ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ப்ளீடிங் இஷ்யூனால கஷ்டப்படுறவங்க. இவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா
எபிரேய கலாச்சாரத்தின்படி இங்க பழைய ஏற்பாட்டுல போய் பாத்தீங்கன்னா லேவியராகமும் 15வது அதிகாரம் 25 29 வரை சொல்லுகிறது, பெரும்பாடு இந்த கண்டினியூஸ் ப்ளீடிங் உள்ளவங்க, அவங்க தீட்டுள்ளவர்கள். அதாவது எவ்ரி மந்த் வர பீரியட்ஸ் வரும்போதே அவங்க தீட்டா கருதப்பட்டு ஒதுக்கிடுவாங்க. இவங்க எதை தொடுறாங்களோ அது தீட்டாயிரும். இவங்க தேவாலயத்துக்கு போக முடியாது. இவர்களை தொடுகிறவர்கள் தீட்டாயிருவாங்க. இவங்க தொடுற பொருள் தீட்டாயிரும். அப்படி இருக்கும்போது இந்த அம்மா 12 வருஷம் அதை பற்றி லேவியராகமம், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா லேவியராகமம் 15வது அதிகாரம் 25 27 வரை போய் வாசித்து பாருங்களேன். அவங்க எப்படிப்பட்ட தீட்டு அப்படிங்கறத அங்க போட்டிருக்கோம். அவங்கள தொட்டா என்ன நடக்கும் அப்படின்னு. அப்ப யாராவது பயந்து தொடுவாங்களாம்? இவங்களுக்கு ஆல்ரெடி பிசிக்கலி ரொம்ப கஷ்டமா இருக்கும். 12 years கம்ப்ளீட் ப்ளீடிங் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க பலகீனம் அடைஞ்சிருப்பாங்க. அப்புறம் யாருமே இவங்களை தொட மாட்டாங்க. இவங்களை தீட்டா பார்ப்பாங்க, சுத்தமா பார்ப்பாங்க. இப்ப பக்கத்துல வந்தாலும் இவ தொட்டாலே தீட்டா ஆயிரும். அதனால இவ்வளவு விட்டு விலகி போயிடணும். யாருமே அவங்களை சுற்றி இருந்த யாருமே அவங்க பக்கத்துல வந்த பிள்ளைகளோ யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க முழுமையா ஒதுக்கப்பட்ட ஒரு சூழல். அதே போல இவங்க தேவாலயத்துக்கு போக முடியாது. அங்க போய் ஒரு ஆறுதலை பெற்றுக்கிறான்னா அங்க போக முடியாது. மார்க்க ரீதியாகவும் இவர்கள் ஒடுக்கப்பட்டாங்க, சமுதாய ரீதியாக ஒடுக்கப்பட்டாங்க. எல்லா சூழ்நிலையிலும் இவங்க ஒதுக்கப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, இவங்க லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்துல இவங்க பெரும்பாடு உள்ளவங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுகிறது, தன் ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொந்தமாக்கப்படாத ஸ்திரீ. அப்ப இவங்க சொத்தும் இழந்துட்டாங்க, இவங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. அப்ப சமுதாயத்துல எங்கேயாவது ஒரு ஹானர் இவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. எல்லா விதத்திலும் ஒடுக்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களை தேடி வருகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நமக்காய் செயல்படுகிறவர், நம்மை நேசித்து நம் மண்டையில் வருகிற தேவன். இந்த நாளிலும் உங்களுடைய சூழ்நிலை அறிந்து தேவன் உங்களை தேடி வருகிறார். இந்த பெண் தைரியத்தெல்லாம் வரவழைச்சிட்டு, இவங்களால சர்ச்சுக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. இவங்க போனா இவங்க பார்த்தா தீட்டுன்னு சொல்றாங்க. இவங்க மறைந்து இயேசு ஒரு பெரிய கூட்டத்தோட போகும்போது இயேசு நாடையை போய் தொடுறாங்க. ஒரு சுகம் உண்டாகிறது. இயேசு கேட்கிறாரு. இயேசுவை பின்தொடர்ந்து பெரிய கூட்டம் போயிட்டு இருக்குது, நெருக்கி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன் பாருங்களேன். இங்க லூக்கா 8வது அதிகாரம் 42வது வசனத்துல பின்பகுதி சொல்லுகிறது, அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை பயங்கர ரஷ் இயேசுவை பாக்குறதுக்கு, இயேசுவை பின்தொடர்றதுக்கு. இப்போ இந்த பெண் இயேசுவனோட ஆடையோட நுண்ணிய தொடுறாங்க. ஒரு கார்னரை தொட்டப்போ சுகம் அடைஞ்சிட்டாங்க. இயேசுக்கு தெரிஞ்சிச்சு. என்னல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் யார் என்ன தொட்டுறாங்க. சீஷர்கள் எல்லாம் கேட்கறாங்க, என்ன ஆண்டவர் இது இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, எப்படி யாரும் தொடாம இருக்க முடியுமா, இவ்வளவு நெருக்கம் இருக்குது அப்படின்னா, இல்ல யார் என்ன தொட்டதுன்னு அந்த பெண் முன்னாடி வராங்க, நான் தான் தொட்டேன், விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, ஹீல் ஆனதை சொன்னாங்க. இப்ப பாருங்க, இயேசுவை பின்பற்றி ஒரு பெரிய திரளான கூட்டம் போகிறது. இப்ப எல்லா கிரௌடோட கவனமும் இந்த பெண் மேல போகிறது. ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்த இவங்க எல்லாராலும் பார்க்கப்படுறாங்க. இயேசுவோட ஒரு என்கவுண்டர் நம்ம வாழ்க்கையை அப்படி மாற்றுங்க. நீங்க எவ்வளவு கீழே போனதா ஃபீல் பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு நான் கீழே போயிட்டேன், இதுக்கு மேல எனக்கு போறதுக்கு இடமே இல்லை, அந்த அளவுக்கு நான் என் லைஃப்ல கீழே போயிட்டேன், நான் இருந்த நிலைமை என்ன, இப்ப நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது உங்களுடைய ரொம்ப மோசமான டே. இனி நான் திரும்ப எழும்பவே முடியாது, என் லைஃப்ல ரெஸ்டரேஷனா, என் லைஃப்ல நீ மறுபடியும் ஒரு எழும்புற சூழலுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஒரு விதையை எடுத்து நம்ம மண்ணில் புதைத்து வைக்கும் பொழுது அவ்வளவு நாள் வெளியில இருந்த விதைக்கு இப்ப எல்லாம் அதை சுற்றி இருள் சூழ்ந்து இருக்கும். பாக்குறதுக்கு எந்த வெளிச்சமே தெரியாது. ஐயோ என் லைஃப் ரொம்ப கீழே போயிடுச்சு, இப்ப என்னை சுற்றி எல்லாமே இருளா இருக்குது, என்னை சுற்றி மண்ணா இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அந்த விதையில இருந்து கீழாக வேர் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த வேர் ஆழமாய் போய் வேரிட்டதும் அதுல இருந்து மேல இலைகள் வர ஆரம்பிக்கும். நீங்க உங்களை ரொம்ப லோவாயிட்டு நீங்க நினைச்சீங்கல்ல, இல்லைங்க. God is preparing you for a greater purpose. ஒரு மேலான திட்டத்திற்காய் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சொந்து போக தேவையில்லை. உங்கள் வேர்கள் ஆழமாய் போயிட்டு இருக்குதுல்ல, இன்னும் அதிகமா ஆண்டவர்கிட்ட போயிட்டே இருக்கிறீங்களா, இன்னும் அதிகமா ஆண்டவர் சொல்லுகிறத கேட்க வாஞ்சித்து கொண்டு இருக்கிறீங்களா, வெளியில எந்த மாற்றமும் தெரியல, ஆனா உள்ளால ஏதோ மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படி ஒரு தேடலின் காரணமா தான் இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க.
இது எல்லாருக்குமான செய்தியான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை கேட்கிற உங்களோட கருத்து பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறுகிறது. உங்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்து, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வருகிற சீசன் இது. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ யாரை தொட்டாலும் அவங்க தீட்டாயிருவாங்க. ஆனால் இவள் இயேசுவை தொட்ட பொழுது இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவின் விடுதலை இந்த பெண்ணுக்குள் கடந்து போனது. இன்னைக்கு நீங்க மோசமானவர்களா, லோவா மற்றவங்க கண்களுக்கு தெரியல. ஆனா நாட்கள் வருகிறது, நீங்கள் யார் என்பதை, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை, உங்கள் மூலமாய் ஆசீர்வாதம் அவர்களுக்குள் கடந்து செல்வதை பார்த்து நீங்க தான் ஆசீர்வாதம், நீங்க தான் எனக்கு தேவை அப்படின்னு யோசேப்பினுடைய சகோதரர்கள், எந்த சகோதரன் வேண்டான்னு அவங்க அடிமையா வச்சாங்களோ அதே சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ப்ரொவைடரா யோசேப் மாறினது போல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய டேர்ன் அரவுண்ட் வருகிறது. உங்க 6th சீசன் முடிகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிறவங்களோட கர்த்தர் நேரடியா பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை முடியவில்லை, இனிதான் ஆரம்பமே. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, மக்க நன்றி. என்னை கேட்கிற அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்க சூழ்நிலையை நீ நன்றாய் அறிகிறீரே, அதற்காய் மக்க நன்றி. இருதயத்தின் ஆழத்தில் இருக்கு உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். உங்க வாழ்க்கையில புதிய சீசனை நீர் ஓபன் பண்ணுவதற்காய் நன்றி. இந்த 6th சீசன் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் வாழ்க்கையில் முடியட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும். இவர்கள் வாழ்க்கையில நீர் வைத்த திட்டங்கள் நிறைவேறட்டும் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. உங்க கரம் கூட இருந்து உயர்த்த போவதற்காய் நன்றி. இது துரிதமாய் மாறப்போவதற்காய் நன்றி. இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாக போவதற்காய் நன்றி. பெரிய காரியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்க 6th சீசன் முடிஞ்சிருச்சு. இந்த செய்தி யாரோ ஒருத்தருக்கு தேவை அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களும் தெய்வ பிரசன்னத்தை உணரட்டும், விடுதலை அனுபவிக்கட்டும். God bless you.